Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல 9th chapter some applications of trigonometry ல exercise 9.1 ல third sum பார்ப்போம் இந்த வீடியோல. A contractor plans to install 2 slides for the children to play in a park. For the children below the age of 5 years, she prefers to have a slide whose top is at height of 1.5 meter and inclined at an angle of 30 degree. So first slide க்கு கொடுத்திருக்கிற details இது. நீங்க sum படிச்சிட்டு வரும்போதே இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ல போடும்போது. To the ground. Whereas for the elder children, she wants to have a slide at height of 3 meter and inclined at an angle of 60 degree to the ground. What should be the length of the slide in each case? Okay, length of the slide தான் நம்ம வந்து இப்ப கண்டுபிடிக்க போறோம். First diagram போட்டுக்குவோம். Below 5 years. Below 5 years. அதுக்கு diagram என்ன கொடுத்திருக்காங்க? Slide ன்னு கொடுத்திருக்காங்க. So இப்படி தான் இருக்கும் இல்லையா? Groundல இருந்து inclined ஆயிருக்கும். Okay, height என்ன கொடுத்திருக்காங்க? இதுக்கு வந்து 1.5 meter. Angle 30 degree. So இந்த length தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? A, B, C நான் எடுக்கிறேன். இது below 5 yearsக்கு. அடுத்தது elder children. அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Height and inclination angle தான் வேரி ஆகுது இல்லையா? So diagram அதே மாதிரி தான் வரும். இதுக்கு வந்து நான் PQR ன்னு எடுத்துக்கிறேன். Height 3 meter, inclination angle 60 degree. So இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? First in triangle ABC, இப்போ நம்ம பாருங்க இது angle தெரியும், இதுக்கு opposite இது, adjacent இது, hypotenuse இது. Right angle triangle தான் நம்ம இந்த trigonometric ratios, trigonometric sums போடுவோம். Angle of elevation and angle of depression போடுறது. So இப்போ இது angle னு கொடுத்திருக்கிறதால இதுக்கு opposite, adjacent and hypotenuse. இப்போ நமக்கு opposite தெரியும், hypotenuse கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன சைன் trigonometric ratio வந்து இதுல இன்வால்வ் பண்ணலாம்? opposite, hypotenuse. So sin தான் நம்ம இங்க வந்து இன்வால்வ் பண்ண முடியும். அப்போ in triangle ABC, sin theta is equal to opposite AB by AC. ஓகேவா? அப்ப sin 30 is equal to AB எவ்வளவு? 1.5 by AC. Sin 30 ஓட value 1/2 is equal to 1.5 by AC. இப்போ AC அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இந்த 2 அங்க கொண்டு போயிடலாம். இப்போ AC is equal to 1.5 into 2. இப்போ AC is equal to இது என்ன வரும்? 1.5 into 2 னா 3.0 வரும். அப்போ 3 meter. So length of the slide. இதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Length of the slide is equal to 3 meter. அதே மாதிரி elder childrenக்கு கண்டுபிடிப்போம். Elder childrenக்கு in triangle PQR அதே போல தான் இங்கேயும் angle தெரியுதுக்கு opposite, adjacent, hypotenuse. Opposite தெரியும், hypotenuse வேணும் நமக்கு. அங்கேயும் நம்ம வந்து sin theta தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ sin theta is equal to opposite PQ by PR. theta எவ்வளவு? 60. sin 60. PQ என்ன தெரியும் நமக்கு? 3 meter by PR. So PR இங்க கொண்டு போய் sin 60 க்கு வேல்யூ போட்டுருங்க. √3/2 is equal to 3 by PR. இப்போ PR அங்க கொண்டு போயிடுறேன். இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லையா? 2/√3 ஆகும்.
ஓகே இப்போ இந்த 3 நம்ம வந்து எப்படி எழுதலாம் √3 into √3 னு எழுதலாமா ஸோ ஒரு √3 ஒரு √3 get cancelled அப்போ PR is equal to 2√3 meter PR is equal to 2√3 meter இது 1.732 போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் போடலாம் or else இப்படியே போட்டாலும் போடலாம் ஸோ length of the slide இந்த இடத்துல slide இதுக்கு 2√3 மீட்டர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ